Hello friends, நம்ம இன்னைக்கு trigonometry chapter தான் பார்க்க போறோம். If a cos theta minus b sin theta is equal to c, இது நம்மளுடைய question. இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன show that என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா இத தான் நம்ம வந்து show பண்ணனும். So இது எப்படி பண்றது? கொடுத்திருக்க a cos theta minus b sin theta is equal to c. இதுல இருந்து அத first நம்ம என்ன பண்ணனும்? Mind wise calculate பண்ணனும். ஸோ என்ன பண்ணால் நம்ம வந்து இதை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுமே இந்த இடத்துல நமக்கு ரூட் இருக்குது. ரூட்னா சம்திங் இதுக்கு ப்ரீவியஸ், அதாவது கொஷினில் வந்து நமக்கு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ போட்டிருக்கேன்ல பாக்ஸு. இப்போ இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் ப்ரீவியஸாக எழுதி பாருங்கள், இந்த ஸ்டெப்பை. ஸோ எழுதி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த ரூட்டை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. அப்போது ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா whole square equal to a square plus b square minus c square. கரெக்டா? இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கொயரை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? அப்போது இந்த இது ப்ரூவ் பண்ணணும்னா முதல்ல நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பை அச்சீவ் பண்ணும்போது நமக்கு இந்த ஹோல் டேர்முக்குமே ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதிலேருந்து நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். நமக்கு கொடுத்துருக்க அந்த இஃப்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வேல்யூவில் நமக்கு ஸ்கொயரே இங்கே வந்து இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் கொண்டுட்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த ஏ காஸ் தீட்டா மைனஸ் பி சைன் தீட்டா ஈக்குவல் டு சி இருக்குதுல்ல, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நம்ம பண்ணணும். டேக்கிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் எதுனா ஸ்கொயரிங் ஆன் both sides. ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டு சைட்லேயுமே. அப்போது இங்கே ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஸ்கொயரில் பிரிக்கணும். அப்போ ஏ ஸ்கொயர், அதாவது நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க ஸ்டெப்பு, அதாவது ஏ காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அடுத்தது ப்ளஸ் டேர்ம் போட்டு ரெண்டாவது பி டேர்ம் எழுதணும். அப்போது பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு டேரெக்டாக எழுதலாம். இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டில் எழுத மாதிரி பி சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இங்கே மைனஸ் போட்டு 2 இன்ட்டு ஏபி பண்ணுவோமா. அப்போ ஏபி சைன் தீட்டாவை ஃபஸ்ட் எழுதலாம், அடுத்தது காஸ் தீட்டா எழுதிக்கலாம் இன்னும் ஆர்டர் வைஸ்னால். அப்புறம் சி ஸ்கொயர் வந்து சி ஸ்கொயர். இந்த ஸ்டெப் நமக்கு கிடச்சிரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஸ்கொயரை வந்து தனித்தனியாக நம்ம வந்து இந்த ஏக்கும் காஸ்க்கும் பிரிக்கணும். ஸோ ஏக்கும் காஸ்க்கும் பிரிக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்லேயே டேரெக்டாக எழுதுனல, அது மாதிரி. இப்போ நான் இந்த இடத்துல அப்படியே அழிச்சிட்டு எழுதுகிறேன் பாருங்கள், ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த மாதிரி பிரித்து எழுதணும். ஸோ இதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எழுதலை, நீங்கள் எழுதும்போது எழுதிக்கோங்க. பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த மாதிரி நம்ம அந்த ப்ராக்கெட்டை ஒன்றும் பண்ணலை, நம்ம ஏ காஸ் தீட்டா அந்த ஹோல் ஸ்கொயரை வந்து எப்படி பிரிச்சிருக்கோன்னா ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு. இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே காமன்னால் இப்படி பிரித்து எழுதியிருக்கோம். அதே மாதிரி பிக்கும் நம்ம எழுதியிருக்கிறோம். சரியா? இதுதான் நம்ம இந்த இடத்துல பண்ணியிருக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே நமக்கு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம வந்து ஃபார்முலா படி வந்து பிரிக்க போகிறோம். அதாவது இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். இதில் நமக்கு சைன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த காஸை இந்த சைடு எடுத்துகிட்டு போவோம். அதாவது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம எழுதுவோம். இதுவே நமக்கு காஸ் வேணும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்ம இந்த சைனை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போவோம். கரெக்டாக? அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவிலேருந்து நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாமே நம்ம எடுக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் வந்து இந்த இடத்துல 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது வந்து நமக்கு ஒன்றுமே இல்லை, இந்த ஃபார்முலாவில் இருந்து தான் நமக்கு கிடச்சிருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் இருக்க டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் 2ab சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு சி ஸ்கொயர். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த ஏ ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன். ஸோ அதனால் இந்த ஏ ஸ்கொயரை உள்ளால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து பி ஸ்கொயரை வந்து உள்ளால் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா.
plus b square minus b square cos square theta minus 2ab sin theta cos theta equal to c square. இது வரையும் எழுதியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து a ஸ்கொயர் b ஸ்கொயர் அண்ட் c ஸ்கொயர் வந்து இருக்குது கரெக்டாக. ஸோ அதனால் நம்ம இந்த a ஸ்கொயர் அண்ட் b ஸ்கொயரை வந்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போக போகிறோம் c கூட. அப்போது மைனஸ் a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்புறம் இந்த b ஸ்கொயர் விட்டுட்டு மைனஸ் b ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்புறம் மைனஸ் 2ab sin theta cos theta equal to c ஸ்கொயர். இந்த a ஸ்கொயரையும் இந்த b ஸ்கொயரை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ ப்ளஸில் இருக்க a ஸ்கொயர் அண்ட் b ஸ்கொயர் வந்து மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் நமக்கு வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே எல்லாமே மைனஸில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே வந்து a ஸ்கொயரும் b ஸ்கொயரும் பாசிட்டிவில் இருக்குது, c ஸ்கொயர் மட்டும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைனஸை காமனாக இங்கே எடுக்க போகிறோம். இப்போ மைனஸை காமனாக எடுத்தால் மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும் ரைட் ஹேண்ட் சைடில். அதாவது இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் இப்படி எழுதலாமா. ஸோ இப்போ நம்ம மைனஸை காமனாக எடுத்தால் தான் நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. வெறுமே நம்ம ரைட் சைடில் எடுக்க முடியாது. ஸோ எப்போவுமே மைனஸ் காமனாக எடுக்கிறோன்னா லெஃப்ட் சைட்லேயும் எடுத்தால் தான் நமக்கு அந்த மைனஸ் வந்து கேன்சல் ஆகும். ஏன்னா நமக்கு அந்த மைனஸ் தேவையில்லை. ஸோ இப்போ மைனஸை இந்த சைடும் வந்தும் எடுக்கிறோம். அப்போது ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்போது இங்கே மைனஸ் எடுத்துட்டா உள்ளே எல்லாமே சிம்பிள் சேஞ்ச் ஆகும். அப்போ பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பாசிட்டிவில் ஆகிடும். இங்கே வந்து 2ab சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ மைனஸும் இந்த ரைட் சைடில் இருக்கிறதும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a sin theta plus b cos theta the whole square பிரிச்சோம்னா நமக்கு இந்த வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக a sin theta plus b cos theta the whole square இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு இந்த டேர்ம் வந்து கிடைக்கும், ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு பதிலாக இதை எழுதியாச்சு. இப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரை வந்து நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த சைடில் வந்து நமக்கு ஏ சைன் தீட்டா ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை கண்டுபிடிச்சாச்சு. ஹென்ஸ் ஷோட். ஸோ அவ்வளோதான் இந்த ஆன்சர்.